வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுமையான vlog தான் பார்க்க போறீங்க. எனக்கே இது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சிருக்கேன். என்னன்னா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆடுலாம் வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா கூட சேர்ந்து இன்னைக்கு ஆடு ஓட்டுற இடத்துக்கு வந்திருக்கோம். ஓட்டிட்டு வரல, எப்படி ஓட்டிட்டு வராங்கன்னு பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ட்ராக் இருக்குல்ல, இப்போ நான் நிற்கிற இடமே ஒரு ட்ராக் தான். இந்த ட்ராக்கு அந்த பக்கம் தான் ஆடை வந்து மேய்ச்சிட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோலாம் வரும் உங்களுக்கு. மறக்காம பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நான் போடுவேன். ஸோ கோழியோட சாப்பாடு வீடியோ இந்த மாதிரி இதில் கோழிலாம் கூட வச்சிருக்காங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் அது காட்டுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி உங்கள் வீட்டில் விட்டாங்கன்னு. கண்டிப்பாக எங்கள் வீட்லேயும் விடலை தான். ஆனால் ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது. ரொம்ப ஒரு 3-4 ஒரு 6 மாதமாகவே இந்த மாதிரி பேசி தான் போகணும். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி எதர்ச்சியாக அவங்க அப்பா போகும்போது அவங்க அப்பா துணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவளை. அதனால் நானும் கூட போனேன். அது ஆனால் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒன்று ஒவ்வொரு பக்கம் ஓடும். எல்லாத்தையும் ஒரே பக்கமாக ஓட்டி எடுத்துகிட்டு போய் விட்டுடணும். அவங்க அப்பா அந்த சைடு போய் இறங்கிட்டாங்க. இந்த ஒரு சில ஆடுங்க மட்டும் இந்த பக்கம் இறங்கிடுச்சு. இங்கே ஒரு பாண்டு மாதிரி இருந்தது, இங்கே எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இதுங்களெல்லாம் விரட்டி விட சொன்னாங்க. போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களெல்லாம் விரட்டி அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே ஃபுல்லாக வந்து காலி இடம் இருந்தது. அங்கே நிறைய புல்லுங்கள் இருந்தது, அங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது எல்லாமே. எப்படி டாக்ஸுக்கெல்லாம் பேர் வைப்பாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ராயரு, அப்புறம் மைனா, அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, கைப்புள்ள, அந்த மாதிரி நிறைய வடிவேலோட பேர்லாம் கூட நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த ஆட்டெல்லாம் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா அதுங்க திரும்பி பார்க்குங்க, கிட்ட வருங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குமா? ஆக்சுவலி எனக்கு ஒரு சில விஷயம்லாம் பிடிக்கும். பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆடு மாடு பிடிக்கும். பட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சின்ன வயசில் நான் இருக்கும்போது எங்கள் தாத்தா வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபன் நடக்கும், கேளுங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அந்த பாப்பா வந்து வந்தா, எங்கள் கூட ஒரு பாப்பா. அவள் வந்து நடந்து போகிற அளவுக்கு தான் ஒரு புதட்டுக்குள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி இருந்தது. அவளுக்கு வந்து நடந்து போக ஈஸியாக இருக்கும்ல. என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்போ அவள் சொல்கிறா, என்ன மாதிரி லேட்டாக பிறந்திருந்தா நீங்களும் வந்து நடந்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபன் மொமெண்ட்ஸும் நடந்தது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டெல்லாம் திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அவங்களே. அவங்களுக்கு வந்து ஃபோன் கிடையாது. இந்த ட்ரெயின் டைமிங் வச்சு தான், ட்ரெயின் போனதுக்கப்புறம் வரணும் அப்படின்ற மாதிரி டைமிங் வச்சு வருவாங்க. ட்ரெயின் ட்ராக் இருக்கிறனால எத்தனை ஆடு மேய்ச்சல் கூப்பிட்டு போனாங்களோ அத்தனை ஆடு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எண்ணுவாங்க. ஒரு 6:30க்கு மேலே தான் கூட்டிகிட்டே வருவாங்க. இருட்டினதுக்கப்புறம் தான். இந்த குட்டி ஆடு ஒன்று இருக்கும். அது வந்து அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிரும். குடுன்னு வெளியே ஓடிட்டு அவங்க அம்மாவை தேடியே. அதுக்கப்புறம் அது பிடிச்சிட்டு வந்து உள்ளே விட்டோன்னே அவங்க அம்மா தேடி போய் பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது கொஞ்சம் பார்க்க எல்லாமே அழகாக இருந்தது. இதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.